Taste the Daily. மதுரையில் கழக அம்மா பேரவையின் சார்பில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரியும் அம்மா ஆட்சியில் வழங்கப்பட்ட திட்டங்களை மீண்டும் வழங்க கோரியும் நடைபெறவுள்ள உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த அனுமதி கோரி காவல் ஆணையரிடம் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் மனு அளித்தார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தலின் போது மாணவர்களின் கல்வி கடனை ரத்து செய்வோம் என்று திமுக அளித்த வாக்குறுதி கிணற்றில் போட்ட கல்லாக இருக்கிறது என தெரிவித்தார். இளைஞர்களுடைய கல்வி கடன் அரசே ஏற்று அதை ரத்து செய்வோம் என்று சொல்லியிருந்தார்கள். இந்த 159 கிணத்திலே போட்ட கல்லாக இருக்கிறதை தவிர இதுவரை இந்த 3 ஆண்டுகளிலே ஒரு நபருக்கு கூட இந்த கல்வி கடனை ரத்து செய்கிற முயற்சியாவது, இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் என்று அவருடைய தவப்புதல்வனை முன்னிலை நிறுத்துகிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் பெற்ற பிள்ளைக்கு தருகிற அந்த முக்கியத்துவத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் இருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சம்பா பாதிப்பிற்கு உரிய இழப்பீடு வழங்காமல் ஏமாற்றிய இப்கோ டோக்கியோ நிறுவனத்தை கண்டித்து நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் கமல்ராம் தலைமையில் விவசாயிகள் தாலுகா அலுவலகத்தின் வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் நாகை மாவட்ட விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய பல நூறு கோடி இழப்பீடு தொகையை அறுவடை பரிசோதனை ஆய்வறிக்கை என்ற பெயரில் ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான பேரிடர் மேலாண்மை குழு அறுவடை ஆய்வறிக்கையை ரத்து செய்து பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று முழக்கமிட்டனர். இப்கோ டோக்கியோ நிறுவனம் விவசாயிகளிடமிருந்து பிரிமிய தொகையை மட்டும் பெற்றுக்கொண்டு அந்த பிரிமிய தொகையை கூட இந்த விவசாயிகளுக்கு இழப்பீடாக வழங்காமல் அவர்கள் வயிற்றில் அடித்து வருகிறது. இது குறித்து நாங்கள் தொடர்ந்து கடந்த 6 மாத காலமாக மாவட்ட நிர்வாகத்திடம் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் இல்லாத காரணத்தினால் இந்த இப்கோ டோக்கியோ நிறுவனமும் அதன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் இந்த அறுவடை பரிசோதனை என்ற அடிப்படையில் என்ற பெயரில் மிகப்பெரிய ஒரு மோசடியில் ஈடுபட்டு 100 கோடி ரூபாய்க்கு மேல விவசாயிகளுடைய தொகையை ஏமாற்றி